ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. 5 வருடமாக ஸ்டாலின் செய்ய யோசித்த ஒன்றை ஒரே வாரத்தில் விஜய் செஞ்சிட்டாரு. திமுகவிற்கே பெரிய படம் காட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் அரசியலில் இப்போ வேகமாக பரவிட்டுருக்கு. ஸோ பரவிட்டுருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டிங் நியூஸை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். தமிழக அரசியல் களத்தில் பேச்சு சுதந்திரம் என்கின்ற பெயரில் எல்லை மீறுபவர்கள் மீது எப்போதும் சட்டம் பாய்ந்திருக்கிறது என்று பார்த்தால் அதில் பல அரசியல் கணக்குகள் இருக்கோ. சமீபத்தில் அரசியல் விமர்சகரும் முன்னாள் விஞ்ஞான் ஆலோசகருமான வி பொன்ராஜ் மீது கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தில் பதியப்பட்ட வழக்கு முன்பு ஆட்சியில் இருந்த திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் பாடத்தை உணர்த்தியிருக்கிறது. அதே நேரத்தில் தற்போது தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியாக அரியணையில் அமர்ந்து தங்களை ஒரு வலுவான சக்தியாக நிலைநிறுத்தி கொண்டுள்ள விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் எப்படி ஒரு ஸ்ட்ராங் கார்டு எடுத்து விளையாடுகிறது என்பதற்கு இது ஒரு மிக சிறந்த உதாரணமாக இப்போ தகவல்கள் வெளியாகிருக்கு. அதாவது கடந்த கால திமுக ஆட்சியில் சமூக வலைத்தளங்கள்லையோ அல்லது பொது மேடைகள்லையோ திமுக தலைவர்களை பற்றியோ முன்னாள் முதல்வர் கருணாநிதி மற்றும் அப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோரை பற்றியோ கடுமையான அவதூறுகளோ போலி செய்திகளோ பரப்பப்பட்ட போது திமுக எடுத்த நடவடிக்கைகள் என்ன? பெரும்பாலும் திமுக தாள்கள் தொழில்நுட்ப அணியினர் ட்விட்டர்லேயும் முகநூல்லையும் பதியக்கூடிய கருத்துக்களை பதிவிடுவது சரி, அல்லது ஏதேனும் சில தனிநபர்கள் மீது மிக மென்மையாக சட்டம் பாயும். ஆனால் கட்சியின் தலைமை நேரடியாக களமிறங்கி எங்கள் தொண்டனையோ தலைவரையோ தொட்டால் விடமாட்டோம் என்று ஆக்ரோஷமாக சட்டப்பூர்வ பெயரை தொடுத்து மிக குறைவு. ஏன் சில சினிமா விமர்சகர்கள் பொய் பரப்பிய போது கூட அதை ஸ்டாலின் தடுக்கவில்லை. நாம் ஏன் இவர்களை பெரிதுபடுத்த வேண்டும்? சட்டம் தன் கடமையை செய்யட்டும் என்கின்ற மெத்தனமான அணுகுமுறையை தான் திமுக தன் ஆட்சி காலத்தில் பல நேரங்களில் கையாண்டது. ஆனால் இந்த அரசியல் நாகரிகம் அல்லது மெத்தனம் என்பது எதிரிகளுக்கு இன்னும் கூடுதல் துணிச்சலையோ கொடுத்தது என்பதை திமுக உணர மறுத்துவிட்டது. ஆனால் இங்கே தான் தற்போதைய ஆளுங்கட்சியான தாவேகா முற்றிலும் மாறுபட்டு நிற்கிறது. தாவேகா தலைவர் விஜய் தன் கட்சியின் மகளிர் தொண்டர்கள் குறித்து அவதூறாக பேசிய வி பொன்ராஜுக்கு எதிராக எடுத்த அணுகுமுறை தமிழகத்தில் அரை நூற்றாண்டு கால திராவிட கட்சிகளுக்கு ஒரு சாட்டையடி. மார்ச் மாத இறுதியில் தாவேகா தலைவர் விஜய் நேரடியாக சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு சென்று புகார் மனு அளித்தார். ஒரு கட்சியின் உச்சபட்ச தலைவர் தன் கட்சியின் மகளிர் அமைப்பினருக்கான நேரடியாக காவல்துறை தலைமை அலுவலகத்திற்கு படியேறுவது என்பது சாதாரண விஷயமல்ல. அது கட்சி தொண்டர்களுக்கு கொடுத்த எனர்ஜி அரசியல் வட்டாரத்தையே அதிர வைத்தது. திமுகவினர் பல நேரங்களில் மேடைகளில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதோடு நிறுத்தி கொள்வார்கள். ஆனால் தாவேகா விஜய் கொடுத்த புகாரோடு நிறுத்தாமல் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மகளிர் அணியினரை திரட்டி பொன்ராஜுக்கு எதிராக மாநிலம் தழுவிய அளவில் புகார்களை குவிக்க செய்து அதன் விளைவாகவே பாரதிய நியாய சன்சிதா மற்றும் தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம், தாள்கள் தொழில்நுட்ப சட்டம் ஆகியவற்றின் கீழ் கடலூர் போலீசார் பொன்ராஜ் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதன் மூலம் முதல்வர் விஜய் தன் எதிரிகளுக்கு தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். எங்களை சாதாரணமாக எடை போடாதீங்க. அரசியல் விமர்சனம் என்ற பெயரில் எல்லை தாண்டினால் சட்டத்தின் உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களை முடக்குவோம். இப்போது ஆட்சிக்கு வந்தவுடன் வழக்கு போட்டு அதில் அதிரடி காட்டியிருக்கிறார் விஜய் அவர்கள். இந்த ஒரு நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி அவருக்கு பாராட்டுக்களை குவிச்சிட்ருக்கு. அரசியல் ரீதியாக பல சகாப்த கால அனுபவம் கொண்ட திமுக இன்று ஆட்சி காட்டில் இருக்கக்கூடிய தாவேகாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான் என்று குறிப்பிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. போலி செய்திகளையும் அவதூறு பேச்சுக்களையும் கண்டு காணாமல் இருப்பது ஜனநாயக பண்பல்ல, அது கட்சியின் வலிமை குறைத்து மதிப்பிட வைக்கக்கூடிய பலவீனம் என்பதை திமுக தனது ஆட்சி காலத்தில் பரிந்து கொள்ள தவறிவிட்டது. திமுகவுடைய இந்த ரியாக்ட் செய்யாத பழைய பாணி சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான தளத்தை உருவாக்கி கொடுத்து விட்டது. ஆனால் விஜய் காட்டியுள்ள இந்த தீவிரம் விமர்சன செய்யலாம், ஆனால் தனிநபர் ஒழுக்கத்தையோ பெண்களுடைய கண்ணித்தையோ சிதைத்தால் தப்ப முடியாது என்கின்ற பயத்தை அரசியல் வட்டாரத்தில் விதைத்திருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்கள் வெறும் ட்விட்டர் சண்டைகளோடு நிறுத்தி கொள்ளாமல் தாவேகா பணியில் சட்டப்பூர்வமாக துரிதமாக கட்சியின் ஒட்டுமொத்த பலத்தையும் காட்டி களமிறங்க வேண்டிய கட்டாயத்திற்கு எதிர்க்கட்சிகள் தள்ளப்பட்டுள்ளன.
பொன்ராஜ் மீதான தாவேகாவின் இந்த சட்டப்போர் தமிழக அரசியலில் ஒரு புதிய ட்ரெண்டை உருவாக்கியிருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. தற்போது இந்த நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி நிறைய கேள்விகளையும் பாராட்டுகளையும் கொடுத்துட்ருக்கு. இதை தொடர்ந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமான நியூஸ் ஆனது வெளியாகிட்டுருக்கு. அதில் ஒரு நியூஸ் என்னென்னா, ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் வெளியாகிருக்கு. அதாவது நல்ல காலம் பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸ் வெளியாகிருக்கு. அதாவது தமிழக பள்ளி கல்வித்துறையில் கடந்த 16 ஆண்டுகளாக நீடித்து வரக்கூடிய சம வேலைக்கு சம ஊதிய கோரிக்கைக்கு விரைவில் தீர்வு கிடைக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு ஆசிரியர்கள் மத்தியில் அதிகரிக்கிறதாக ஒரு தாள்கள் வெளியாகிருக்கு. குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்களுடைய சம்பள முரண்பாடு தொடர்பாக விஜய் தலைமையிலான தமிழக அரசு முக்கிய முடிவெடுக்கலாம் எனவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்கின்ற தலைமை செயலக வட்டாரங்களிலிருந்து தாள்கள் வெளியாகிருக்கு. தமிழகத்தில் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் ஆட்சி பொறுப்பேற்ற சில நாட்களே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வை அறிவித்து அரசு பணியாளர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருந்தார். எந்தவித பெரிய போராட்டமோ அழுத்தமோ இல்லாத சூழலிலே இந்த அறிவிப்பு வெளியானதனால் ஆசிரியர் அமைப்புகளும் அதற்கு நன்றி தெரிவித்திருந்தாங்க. இதையடுத்து தான் ஒரு நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இடைநிலை ஆசிரியர்களுடைய சம்பள பிரச்சனைக்கு அரசு விரைவில் தீர்வு காணுங்கிற ஒரு நம்பிக்கை தற்போது உருவாயிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே பணி ஒரே கல்வி தகுதி இருந்தும் ஏன் வேறு வேறு சம்பளம் என்ற கேள்வியை முன்வைத்து பல ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வர்றாங்க. இந்த பிரச்சனையின் தொடக்கம் 2009ஆம் ஆண்டில் அமுல்படுத்தப்பட்ட 6வது ஊதிய குழு பரிந்துரைகளில் உருவானது. 2009 ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்பு பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு உயர்ந்த அடிப்படை ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு சேர்ந்த ஆசிரியர்களுக்கு மிகவும் குறைந்த அடிப்படை சம்பளம் வழங்கப்பட்டது. இதனால் ஒரே பள்ளியில் ஒரே பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கே ஆயிரக்கணக்கில் சம்பள வித்தியாசம் ஏற்பட்டது. சில இடங்களில் மூத்த ஆசிரியருக்கும் புதிய ஆசிரியருக்கும் இடையே மாத சம்பளத்தில் பெரிய வித்தியாசம் காணப்பட்டதால் அதிருப்தி அதிகரித்தது. ஒரே கல்வி தகுதி ஒரே பணி என்றால் சமமான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் கருத்துக்கு எதிராக இந்த நடைமுறை உள்ளது என்று ஆசிரியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இதுக்கு இப்போ விடை தெரிகிற மாதிரி விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு புதிய மாற்றம் வரப்போகுதுங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ அப்படி ஒரு வேளை வந்தால் அது கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது எல்லார் ஆசிரியர்களுடைய ஒரு கருத்தாகவும் இருக்குது. ஸோ விஜய் தலைமையிலான தமிழக அரசு முக்கிய முடிவெடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவது இன்னும் கொஞ்ச நாளில் அந்த அறிவிப்பு வெளியாகும். அப்போ அந்த காலம் எப்படி அமையும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஆனால் இப்போ நல்ல காலம் பிறக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருப்பதாக இந்த நியூஸ் பரவிட்டுருக்கு. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஷேர் பண்ணேன். ஸோ இவர் முதலமைச்சராக ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொன்றையும் பார்த்து எல்லாமே பண்ணிட்டு வராரு. தொடர்ந்து இவர் பண்ணக்கூடிய எல்லா நல்ல காரியங்களுக்கும் மக்கள் பாராட்டுக்களை தெரிவிச்சிட்ருக்குறாங்க. இனி நிறைய அப்டேட்டான நியூஸ்கள் வரும். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நெக்ஸ்ட்டு வேறொரு நியூஸில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.